ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கிரில் ரெசிபி தான். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ரெசிபி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1 கிலோ, மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, அப்புறம் ஜீரகத்தூள், லெமன் ஜூஸ் போட்டால் சிக்கன் நல்லா கொஞ்சம் மேரினேட் ஆகும், நல்லா ஊறி சீக்கிரமாக குக் ஆகும், சாஃப்டாகவும் இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கசூரி மேத்தி. எல்லா கிரில் ஐட்டமும் சிக்கன் கூட நீங்கள் கசூரி மேத்தி போட்டு பண்ணிங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம மசாலா பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஆயில் ஊற்றணும். ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா சிக்கன் மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக, குக் பண்ணால் ட்ரை ஆகாமல் இருக்கும்ல, அதுக்காக மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்க்குறோம். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணிக்கோங்க உப்பு வரப்பு போதுமானு, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் தைஸ் எடுத்திருக்கேன், சிக்கன் பிரெஸ்ட் எடுக்கல, சிக்கன் தைஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கன் தைஸில் கொஞ்சம் ஃபேட் இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் அதை உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சிக்கன் பிரெஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஓவர் நைட் மேரினேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நான் இதில் தயிர் சேர்க்கலை இப்போது, ஏன்னா தயிர் சேர்த்தா மசாலா தண்ணியாக போயிடும். மறுநாள் நீங்கள் சிக்கன் பண்ணுறப்ப மசாலா சிக்கனில் ஒட்டாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஓவர் நைட் நான் வைக்க போகிறேன் மேரினேட் பண்ணுறதுக்காக. இப்போ 12 ஹவர்ஸ் ஆயிட்டுது. இப்போ சிக்கனில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் கலர் போடுறேன், அது ஆப்ஷனல் தான். அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் உங்களுக்கு கலர் வேணா கலர் போட்டுக்கோங்க, கடைங்கள்லாம் ரெட்டாக கிடைக்கிறது கலர் பவுடர்னால தான். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடுங்க வெளியில். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கறி துண்டை நெருப்பு உண்டாக்கி அதை உள்ளே வச்சு, அப்புறம் அது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த ஸ்மோக் வரும், புகை வரும். இப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ பாருங்கள், அந்த ஸ்மோக்கெல்லாம் போயிட்டுது, புகை போயிட்டுது. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் வெளியில். இப்போ இந்த மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனை ஒரு ஸ்கியூவரில் நம்ம இந்த மாதிரி குத்திக்கலாம். உடன் ஸ்கியூவரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடன் ஸ்கியூவர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் அதை ஊற வச்சுடுங்க. இல்லாட்டி நீங்கள் அவனில் வைக்கிறப்ப அது எரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிக்கனை எடுத்து இந்த மாதிரி நான் மெட்டல் ஸ்கியூவர் வச்சுருக்கேன், அதில் நான் அதை இப்படி குத்திக்கோங்க. இந்த மாதிரி குத்தி நம்ம இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம குத்தியாச்சு. பேக்கிங் ட்ரேயில் வச்சு இது ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீ ஹீட் ஆன அவனில் நம்ம பண்ணி வச்சுருக்க சிக்கன் டிக்காவை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை குக் பண்ண விடுங்க.
இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஒரு தடவை திருப்பி வச்சுடுங்க அதை. திருப்பி வச்சுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா குக் ஆகி வந்துட்டுது சிக்கன் டிக்கா. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிட்டுது. இதை நம்ம எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இதுலேருந்து நம்ம ஸ்கியூவர்லேருந்து இப்போ எடுக்க போகிறோம். ஒரு டாங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சூடாக இருக்கும். அதை லேசாக நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது நல்லா மாய்ஸ்டாக உள்ள ஜூஸியாக நல்லாயிருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.